இதையெல்லாம் தெரிஞ்சிக்காம இயற்கை விவசாயம்னு பேசிடக்கூடாது. ஒரு வருடம் ஏன் தென்னைக்கு நான் தண்ணி தரல, அப்பதான் உடனடி ரிசல்ட் கிடைக்கும். லேபரை நான் வேணான்னு சொல்ல, அது வேற விஷயம். லேபர் வேணும், அவங்களுக்கும் லைஃப் தரணும், வேலை தரணும். ஆனால் காசு தர முடியாதுல்ல. இங்கே வந்தால் தரலாம், இங்கே தான் வரலையே. இடுபொருள் செலவை நம்ம குறைச்சிருக்கிறோம், லேபர் செலவை குறைச்சிருக்கிறோங்க. மூணாவது தண்ணி. இன்னைக்கு தண்ணி, சில பேருக்கு தண்ணியெல்லாம் எனக்கு எக்கச்சக்கமாக இருக்குது சார். உன் தோட்டத்தில் இருக்கே, நாளைக்கு காணாமல் போயிடும். நம்ம இருக்குங்கிறதுக்காக செலவு பண்ணக்கூடாது. அப்போ தண்ணி இது கம்மியாக தான் தேவைப்படும். ஏன் நம்ம குறைந்த அளவு தரோம்? குறைந்த தண்ணி போதும், அது கரைஞ்சிரும். இப்போ 1/2 கிலோ பயோடைமண்ட் தரோம் அப்படின்னா ஒரு 5 லிட்டர் தண்ணி இருந்தால் போதும், கரைஞ்சிரும். 1/2 கிலோ 5 லிட்டரில் கரைஞ்சிரும்ல, கரைஞ்சிரும். 10 மடங்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா கரைஞ்சிரும். நீங்கள் ரசாயன உரம் போடுங்க, தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபுல்லாக தண்ணி உறிஞ்சிரும், இது ஆவியாகும், தண்ணி ஆவியாக்க வைக்கும். இப்போ நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் நாங்கள் கோதுமை விளைவிச்சிட்டு இருக்கிறேன். கோதுமைக்கு தண்ணி ஊற்றுவேன், ரசாயன உரமும் போட்டிருக்கிறேன், யூரியா போடுறேன், இந்த பக்கம் இயற்கை உரம் போடுறேன். யூரியா போட்ட அந்த கோதுமை செடியில் நானும் போய் தினமும் தண்ணி ஊற்றி பார்த்துட்டே இருக்கணும். எங்கள் வேலை அதுதான். பார்த்தா தண்ணி 2 நாளில் யூரியா போட்ட கோதுமையில் தண்ணி இருக்காது. இந்த பக்கம் இயற்கை உரத்தில் தண்ணி இருக்கும். ஏன்னா அது ஆர்கானிக் கார்பன் இருக்குது, அங்கக கார்பன் இருக்குது. அப்போ நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும், ஆர்கானிக் மேட்டர் அதிகமாக இருக்கும், அதாவது கரிம பொருள் அது அதிகமாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் கரிம பொருளும் கரிம கார்பனும் அதிகமாக இருக்குதோ அங்கெல்லாம் தண்ணி நல்லா பிடிச்சி வச்சுக்கும். அதுபோல தான் இப்போ நம்ம பயோ கார்பனே தரோம், பயோடைமண்ட் தரோம். இது எல்லாம் தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். கொஞ்சம் தண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். தென்னைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி தரீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி தரலாம். என்னுடைய தோட்டத்தில் 2023 நிறைய விவசாயிகளுக்கு நான் லெட்டர் அனுப்பியிருக்கிறேன், PDF. ஒரு வருஷம் நான் தென்னைக்கு தண்ணியே தரல. ஒரு வருடம் ஏன் தென்னைக்கு நான் தண்ணி தரல. இது இந்தியாவிலே முதல்ல நாம தான் ரெக்கார்டு. மரம் உயிரோடு இருக்குது. ஏன்னா எனது ஆராய்ச்சி பண்ணேன். நான் உங்களது மாதிரி வருமானத்துக்காக நான் வச்சுக்கல. ஆராய்ச்சி எனக்கு என்ன தேவையோ நான் அது செஞ்சு பார்க்கறதுக்காக வச்சிருக்கிறேன். சரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய முறையை இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இல்லையா, இதெல்லாம் நாங்கள் செய்கிறேன். நானே இறங்கி உள்ளே செய்யணும், நம்ம தான் செய்ய. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி ஒரு நாளைக்கு இறங்கி அந்த இலை தலை மக்களை தான் எடுத்து ஒவ்வொரு மரத்துக்கு போடுவேன். என்னால் முடிஞ்ச 10 மரத்துக்கு போடுவேன். தேக்கு இலையெல்லாம் உழுவும், அதெல்லாம் அள்ளிட்டு வருவேன், அது தூக்கி போடுவேன். ஸோ ஃபுல்லாக மூடாக்கு போட்டு பயாக்சி மட்டும் போடுவேன் வேருக்கு. வேர் பார்த்தீங்கன்னா தென்னைக்கு ஒரு 1000 வேர் 2000 வேர் உயிரோடு இருக்கணும். நீங்கள் உங்கள் தென்னை மரத்தில் போய் பாருங்கள், வேறே உயிரோடு இருக்காது. வேர் இருக்கும், உயிரோடு இருக்காது. அது உயிரோடு இல்லைன்னா தண்ணியும் சத்தியும் உறிஞ்சாது. இதுதான் எல்லா பயிருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், வேரை உயிரோட வைப்பேன். அது சக்தியும் அந்த சத்துக்களையும் தண்ணியும் உறிஞ்சும். வேரில் 2 குழாய் இருக்குது, ஃப்ளோயம் அண்ட் சைலம்னு இருக்குது. சைலத்தில் தண்ணி போகும், ஃப்ளோயத்தில் உணவு போகணும். இந்த தனிமங்கள் நேனோ என்பிகே தண்ணி போகிறதுலே போகும். அதுதான் என்னுடைய நேனோ என்பிகே. மற்ற நேனோ டெக்னாலஜி என்பிக்கில் ஃப்ளோயத்தில் தான் போகும். அப்போ தண்ணி போகிறதுல போச்சுன்னா உடனே வேகமாக போயிடும். தென்னை மரத்துக்கு 2 நாளில் மேலே உச்சிக்கு போயிடும் நம்ம நேனோ டெக்னாலஜி. இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்போ தான் உடனடி ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ரசாயனத்தை விட உடனடி ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். ஏன்னா இது அறிவியல் முறைப்படி நாங்கள் கண்டுபிடிச்சி செய்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யூபிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்ட்ரா ப்ராசஸ்டு. அதாவது இந்த நம்ம சாப்பிட்றோம்ல மளிகை கடைக்கு இப்போல்லாம் பேஸ்கெட்டு கொடுத்துட்றாங்க, அல்லது தள்ளுவண்டி கொடுத்துட்றாங்க, நம்மளே அள்ளி போட்டுறோம்ல. அதிலெல்லாம் நம்ம என்னெல்லாம் அள்ளி போடுறோம்னா இதுதான் நிறைய அள்ளி போட்டு நம்ம இந்த இந்திய உணவு வகைகளெல்லாம் மறந்துட்டோம்ல. இப்போ பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி, தூதுவலை, முடக்கத்தான் எத்தனை பேர் சாப்பிட்றோம்? நம்மெல்லாம் விவசாயம் பண்ணுறோம்ல, நல்லது. எத்தனை பேர் விவசாயிகள் தான் நம்மெல்லாம்? நம்ம தோட்டத்தில் வணிகத்துக்காக பயிர் செய்கிறீங்க, சரி. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வைங்க, அல்லது 100 கிலோமீட்டர் தள்ளியே இருக்கட்டும். அங்கே ஏன் உங்களுக்காக பயிர் செய்துக்க மாட்டேங்கிறீங்க? கீரைகள், காய்கறிகள், பழங்கள் உங்களுக்கு ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? செய்யுங்க. செய்யலைன்னா நம்ம வாழ்க்கை உடல் நலம் கெடும். அதுக்கு சொல்கிறேன், செய்துக்கணும். இப்போ என்னுடைய தோட்டத்தில் ஒரு மாமரம் இருக்குது, பலா இருக்குது, வாழை இருக்குது, பிரண்டை இருக்குது. எல்லாமே நான் போய் வச்சது. பல்லு வலிக்கு அதுக்கு ஒரு மூலிகை இருக்குது, ரணக்கல்லி இருக்குது. என்ன தேவையோ அது எல்லாமே அங்கே இருக்குது. நம்ம அங்கே இல்லை, இருக்க முடியல. ஆனால் வரும்போது அங்கே போகிறது.
இதெல்லாம் நீங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து யாருக்கும் சொல்லாம விட்டுறாதீங்க, நிறைய பேருக்கு சொல்லுங்கள். ஒரு நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை, மக்காசோளம், சோயாபீனு, சர்க்கரை, பாமாயில், இதில் செய்யப்பட்டது தாங்க இன்னைக்கு எல்லா உணவுகளும் இருக்குது. நீங்கள் எதை வேணுமாலும் எடுத்துக்கோங்க. பாரம்பரிய சிறுதானியங்கள் இல்லை, எங்கேயுமே இருக்காது. இப்போ ஒரு 10-15 வருஷமா அதை பற்றி பேசுகிறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நிறைய பயிற்சியில் நான் சொல்லியிருக்கிறேன். அது பேர் சிறுதானியம்னு சொல்லாதீங்க, அதுதான் பெருதானியம். இவங்க பண்ணுறது தான் சிறுதானியம். சிறு பெருங்கிறது அளவில் நான் சொல்ல, சிறப்பில் சொல்கிறேன். புரியுதுல்ல உங்களுக்கு? சிறுதானியம் அல்ல, அது பெருதானியம். பெருதானியம்னா அது சிறப்பு வாய்ந்த தானியம். அதுதான் எது? வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, கம்பு, கேழ்வரகு. அடுத்தது இந்த பேரறிவு தான் வந்து மாஸ்டரா இருந்து உங்களுக்குள்ள வழி நடத்தணும். அதே மாதிரி தான் இந்த சைக்காலஜி, மனவியல் படிச்சிருந்தாலும் சரி, சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, டெக்னாலஜியில் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள, இப்போ மருத்துவராக இருக்கிறாருன்னா அவருக்குள்ள ஒரு ஞானம் இருக்கணும். இந்த மேற்கத்திய மருத்துவம் வெளிப்பொருள், இந்த பருப்பொருள் இந்த உடலை மட்டும்தான் சரி பண்ணும். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். உள்ள வந்து எசென்ஷியல் ட்ரீட்மெண்ட் அது செய்யாது. இப்போ நம்ம பல நோய்களுக்கு போறோம் இல்லையா, வெளி உடம்புக்கு தான் செய்யும். இன்னும் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன், இது ஆன்மீகம் இல்லை, உண்மைதான். மொத்தம் 7 உடம்பு இருக்குது. ரெண்டாவது அந்த கடைசி 2 உடம்பு இப்போ நான் சொல்லலை. 5 உடல் இருக்கு. இந்த உணவுனால ஏற்படுகிற உடல், இது அன்னமய கோஷான்னு சொல்லுவாங்க. அடுத்தது மனோமய கோஷா, மனதினால ஏற்படுகிற உடல். கொஞ்சம் கவனிச்சுக்கிங்க, உள்ள 5 லேயர் இருக்கு, 5 உடல் இருக்கு. இந்த ஒரு உடல் இல்லை நமக்கு. 3வது பிராணமய கோஷா, உள்ள பிராண மூச்சு காத்து இயங்குது இல்லையா, உயிராற்றல், அதுக்குள்ள ஒரு லேயர் இருக்கு. 4வது ஞான உடல், விஞ்ஞானமய கோஷா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கு. 5வது ஆனந்தமய கோஷான்னு சொல்லி மகிழ்ச்சி, துக்கம் ரெண்டையும் கடந்த ஆனந்தம். அதுதான் இந்த வெளி காரணங்கள் காரியத்தினால அது மகிழ்ச்சி வராது, அதுக்கு பேர் தான் ஆனந்தம்னு சொல்றது. அந்த உடல் இருக்கு. இந்த 5 உடல் இப்போ நான் ஏன் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, மேற்கத்திய மருத்துவம் வெளி உடல், இந்த உணவுனால ஏற்பட்ட இந்த உடலுக்கு மட்டும்தான் மருத்துவம் தர முடியும். சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் வெளி உடலுக்கும் தரும், மன உடலுக்கும் தரும். ஹோமியோபதி, இது 3 வந்து பிராண உடலுக்கும் உள்ள போகும். ஞான உடலுக்கு தியானம் தான் போகும், அதுக்கு மேல மருந்து இல்லை. இதனால தான் ஹோலிஸ்டிக்கா வந்து 5 உடலுக்கும் சேர்ந்து மருத்துவத்தை படிக்கிறோம். அதை நம்மளும் வாழ்றோம். எனக்கும் நிறைய நோய் வரத்தானே செய்யும். மன வலி வரும், ஸ்ட்ரெஸ் வந்துச்சு, டென்ஷன் ஆகும், நிறைய இருக்கும். இப்போ இல்லை, 2016 இல்லை. மெதுவாக குறையுது, திடீர்னு வரும். இப்போ எதுவுமே இல்லை. ஏன்னா 72,000 நாடிகள் இருக்குதுங்கய்யா. இந்த உணவுகள்லாம் அங்கே போகுது, நீங்கள் வெறும் இங்கே போகலை. 72,000 நாடிகள் இருக்குது. 5 உடல்கள் இருக்குன்னு சொல்லிட்டேன், அதை நீங்கள் படிங்க. 72,000 நாடிகள் இருக்குது. அதில் 3 நாடி ரொம்ப முக்கியம். சுழுமுனை, மத்திய முதுகு தண்டோடம் இருக்கு இல்லைங்களா, இங்கிருந்து ஃபுல்லாக இது வரைக்கும் வரும். அது வந்து சுழுமுனை நாடி. இடகலை, பிங்கலை. இடகலை இடது பக்கம், பிங்கலை வலது பக்கம். இந்த 3 நாடியில் 72,000 நாடிகளும் இணைக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த 3 நாடிகளுக்கு உகந்த மருத்துவ முறையில் தான் நீங்கள் உணவு சாப்பிடணும். நீங்கள் உணவு ஏதாவது தப்பாக எதையாவது நம்ம சாப்பிட்றோம்னா இந்த 3 நாடியை பாதிக்கும், 72,000 நாடிகள் பாதிக்கும். இந்த 72,000 நாடிகளில் தான் நோய் வரும். ரத்தத்திலையும் எலும்புலையும் வரல. ஆனால் மேற்கத்திய மருத்துவம் இதைத்தான் சரி பண்ண முயற்சி பண்ணணும், அது முடியாது. ஆக்சிடென்ட்டு, இது மாதிரி கிரிட்டிக்கல் எமர்ஜென்சிக்கு அது கரெக்டாக இருக்கும். நோயின்றி வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பண்பாடு. அதுக்கு நம்ம உணவு, நம்ம விவசாயத்தை சரியாக செய்யணும்.